நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மேவிக் 4 ப்ரோவோட அப்டேட்ஸ் வந்து டிஜே சைட்லேருந்து தள்ளனாலும் நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜே சைட்லேருந்து அஃபிஷியல் லான்ச் வந்து கம்மிங் 24th ஏப்ரல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நமக்கு ஃபஸ்ட் அப்கிரேட் பொறுத்த வரைக்கும் டிசைன் தான். அண்ட் கேமரா அண்ட் கிம்பிளில் வந்து பிகர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கேமரா மூமெண்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்டு ஸ்பெக் வைஸ் பொறுத்த வரைக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் கேமரா வந்து ட்ரை கேம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அதோட மாடல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அதோட செட்டப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும். ஆஸ் யூஷுவல் நமக்கு 28mm 70mm 160mm கொடுத்துருக்காங்க. அண்டு 6K வந்து பெட்டராக ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் யூஸ் மேவிக் 3 விட மேவிக் 4 ப்ரோவில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 360 மல்டி டைரக்ஷன் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பாசிபிள்னு தெரியல. ஏன்னா இதோட செட்டப் வந்து நம்ம லோக்கல் சிசிடிவி மாதிரி தான் இருக்கிறதுனால கேமரா மாடியூல் வந்து சுற்றிக்கும், நல்லாவே சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எப்படி இருக்குன்றது வந்து தெரியல. அண்ட் இதில் வந்து நமக்கு என்டி ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுற அவசியம் வந்து இருக்காது. நம்ம எக்ஸ்போஷர் சேஞ்ச் பண்ணுறது மூலயமாவே அது உள்ள மெக்கானிக்கல் என்டி ஃபில்டர் செட்டப் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே என்டி ஃபில்டர்ஸோட பண்ணுற ஒர்க் எல்லாமே கேமராவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். அண்ட் நமக்கு ஃப்ளைட் டைம் பொறுத்த வரைக்கும் 52 மினிட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 30 to 42 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. இது 52 மினிட்ஸ்ன்றது ரொம்பவே ஹை தான். அண்ட் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 240 வாட்ஸ் சார்ஜருமே லான்ச் பண்ணுறதுனால இது 90 மினிட்ஸில் ஒரு பேட்டரியுமே ஈஸியாக லான்ச் ஆயிரும். அண்டு ஆர்சி பொறுத்த வரைக்கும் நம்ம RC2வும் கிடைக்கிது. அண்டு கிரியேட்டர் காம்போன்ற மாதிரி செட்டப்பில் RC Pro 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 இன்ச்சில் டிஸ்பிளே வச்ச மாதிரி ஒரு மேனிட்டரோட நமக்கு வந்து RC வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது அந்த மாதிரி இமேஜஸ்மே இருக்குது யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. அதெல்லாம் வந்ததுன்னா RC2 யூஸ் பண்ணுறவங்களுக்கே இப்போ வந்து நல்லாயிருக்கும் ஃபீலிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. மொபைல்லாம் வச்சுக்கலாமல் இன்னும் பெரிய டிஸ்பிளேலாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷுவல்ஸை வந்து ஈஸியாக கொண்டு வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மாடியூல் முடிஞ்சாச்சு. அண்ட் மேவிக் 3க்கும் மேவிக் 4க்கும் கேமரா டைமென்ஷன் வந்து உள்ளே ஒரு மாதிரி இருந்தாலும் அவுட்டர் கிம்பிள் செட்டப் வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் விஷுவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அப்கிரேடு இருக்கும். இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அரௌண்ட் நம்ம இந்த 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் நம்ம வாங்க போகிற காம்போ பேக்ஸ் பொறுத்த வரைக்குமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா டேட்டு தான் ஏப்ரலில் லான்ச் ஆச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. மேவிக் 3 ப்ரோ வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாமே மேவிக் 4க்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அதோட கேம் அண்டு ஸ்பெக் வைஸில் பார்த்த வரைக்கும் இது 3 ப்ரோவை விட ரொம்பவுமே அதிகம். அண்டு RC2 ப்ரோலாம் பார்த்திங்கன்னா HDMI அவுட் இருக்குது, SD கார்டு அவுட் இருக்குது. அண்டு நம்ம ஆஸ்யூஷுவல் டைப் சி அவுட். அது இல்லாமல் மைக்ரோ SD போர்ட் மாதிரி ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கேமரா கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அது எந்த விதத்தில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுமே தெரியல. அண்ட் ட்ரோன் வந்து லான்ச் ஆன அப்புறம் தான் தெரியும் என்னென்ன ஸ்பெக் வைஸ்லாம் ரியாலிட்டியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் மேஜர் ஒன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலர் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஸ்யூஷுவல் பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது ஒரு பேட்டரியாக தான் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். பட் திஸ் டைம் 3 பேட்டரி வச்சாலும் 3 பேட்டரி வந்து சேம் டைம்லேயே சார்ஜ் ஆகுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பிட்டர் ட்ரூத்தாக என்னன்னு தெரியல. இன்னும் வந்து நமக்கு டிஜே சைட்லேருந்து நமக்கு எப்போ ஸ்பெக் ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் RC2 ப்ரோ டிஸ்பிளேலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கெலாம் வந்துச்சுன்னா நல்லாவே யூஸ் பண்ண முடியும் நம்மளால்.